ஹாய் கைஸ், நான் உங்க இடத்துல பாணி. ஸோ இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, இந்த டேர்ம் இப்போ ரொம்ப ரீசெண்டாக லிவிங் இன் தி மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த டேர்மை கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதாவது நாம் வந்து ஒரு மாயமான ஒரு வாழ்க்கை, ஒரு உலகத்தில் வந்து நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம். ப்ராக்டிக்கலாக இந்த மேட்ரிக்ஸ் படம் மாதிரிங்க. அந்த நியோங்கிற அந்த கேரக்டருக்கு பார்த்தீங்கன்னா, எல்லாம் இந்த உலகம் சராசரியாக இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த கம்ப்யூட்டர் இதை உள்ள சொருகணும்னு உண்மையான உலகம் என்ன அப்படிங்கிறது தெரியும். மிஷின்ஸ் தான் வந்து கண்ட்ரோல் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ நம்ம வந்து ஒரு மாயத்தோற்றமான ஒரு வாழ்க்கையில தான் இவ்வளோ நாள் வாழ்ந்துட்டுருக்கோம் அப்படிங்கிறது தான் அந்த படத்தினுடைய ஒரு கோர் தீம். சரிங்களா? இது வந்து நம்மளுடைய உலகத்திலேயும் இங்கே நிதர்சனமாக நடந்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ என்ன, நமக்கும் ஏதாவது இந்த மாதிரி கம்ப்யூட்டர் ஏதாவது உள்ள சொருகுனா நமக்கு ஏதாவது தெரியுமா அப்படின்னு கேட்டால், அது கொஞ்சம் ட்ரமேட்டிக்கலாக கொண்டு போயிட்டாங்களே தவிர, மித்தபடி சராசரியாகவே இன்றைக்கி நம்ம ஒரு மேட்ரிக்ஸ் அப்படிங்கக்கூடிய இடத்துல தான் வாழ்ந்துட்டுருக்கோம். எப்படி அப்படின்னு சொன்னால், யாருக்காவது இந்த நாடகம் பார்க்குற வழக்கம் உண்டா? இந்த நெட்ஃப்ளிக்ஸில் வந்து இப்போ ஏதோ ஒரு சீரிஸ் எல்லாம் பிஞ்ச் வாட்ச் பண்ணுறது அப்படிங்கக்கூடிய அந்த ஒரு பழக்கம் உண்டா? உண்டு அப்படின்னு சொன்னோம்னா, நம்மளுடைய எண்ணம், நம்மளுடைய மனோநிலை இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு அவங்க முடிவு பண்ணி தான் அங்கே ஒரு நாடகத்தை எடுக்கிறாங்க. அதுபடி நம்ம மாறிட்டு இருக்கோம். ஆல்மோஸ்ட் இந்நேரத்துக்கு மாறியிருப்பீங்க அப்படிங்கிற ஒரு விளக்கத்திற்கு வந்துக்குங்க. படம் இன்றைக்கி ரீசெண்டாக இது இங்கிலீஷ்னு கிடையாது. தமிழ்லேயே ஆகட்டும், தமிழ் நாடகமாகட்டும், இங்கிலீஷ் நாடகமாகட்டும், தமிழ் படமாகட்டும், இங்கிலீஷ் படமாகட்டும், எது வேணாலும் எடுத்துக்கங்களேன். எல்லாமே உங்கள ஒரு செட் ஆஃப் மைண்ட் செட்டுக்குள்ளே உங்களை அப்படியே கொண்டு போயிட்டே இருப்பாங்க. ஒரு 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 ப்ராப்ளம் அப்படின்னு ஒன்று வந்ததுன்னா, யாரோ ஒருத்தர் வந்து அந்த ப்ராப்ளத்திலேருந்து நம்மளை விடுவிச்சு கொண்டு போகிற மாதிரி அப்படிங்கிற ஒரு கேரக்டர். அதுதான் வந்து ஹீரோவனுடைய ப்ரொட்டகனிஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஹீரோவனுடைய வேலை அது மட்டும்தான். நாமளும் என்ன பண்ணிகிட்டு இருப்போம் அப்படின்னு சொன்னால், நம்மளுடைய நிஜத்த வாழ்க்கையிலையும் ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படிங்கிறது ஒன்று வந்தது அப்படின்னு சொன்னால், அந்த பிரச்சனைக்கு தீர்வு காணாமல் யாரோ ஒருத்தர் வந்து நமக்கு உதவி செய்வாங்க அப்படின்னு சொல்லி நம்மளுடைய வாழ்க்கையை அப்படியே கடத்தி கொண்டு போய்கிட்டே இருப்போம். இன்னொன்று, எதுக்கெடுத்தாலும் அரசாங்கம் முன்னாடி வந்து நின்று எல்லாத்தையும் சாதிக்கிற மாதிரி, ஒன்றா அந்த ஹீரோன்னு சொல்லக்கூடிய ஒரு அரசாங்கத்திற்கு எதிராக நிற்பார், இல்லை அரசாங்கமாகவே அவராகவே ஆகி மக்களுக்கெல்லாம் நல்லது செய்வார். அப்போது கடைசி வரைக்கும் நம்மளுடைய மனோநிலை எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னால், எனக்கு ஒரு பிரச்சனைனா நானாக களத்தில் இறங்குவேனான்னு கேட்டால் இறங்கவே மாட்டேன். யாரோ ஒருத்தர் வரணும்னு நினச்சிக்கிட்டே இருப்பேன். யாரும் அப்படி வரலாம் போகிறதில்ல. வருவாங்களா இருக்கும். இது 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 இன்றைக்கி நேற்று நடக்கிறது இல்லைங்க. இது புராண காலத்தில் இருந்தே. ஏன்னா இந்த மாதிரி மக்கள் திரள் இருக்கும்பொழுது அவர்கள் இதே போல் யாரோ ஒருத்தங்க மயக்கி வச்சுருந்தாங்க அப்படின்னு சொன்னால், யாரோ ஒரு உயர்நிலை ஆண்மனே வச்சுக்குவோமே, அவங்க வந்து இங்கே வந்து மக்களுக்கு வந்து எல்லாம் ஒன்று சேர்த்தி நம்மளை வந்து கொண்டு போய் நல்வழிக்கு கொண்டு போய் சேர்த்துரு இதெல்லாம் நடந்திருக்கு இல்லைங்களா? அப்படி தான் ஈசனார்னு ஒரு 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 கேரக்டர் வந்தது, முருகன் ஒரு கேரக்டர் வந்தது இல்லையா, திருமால்னு ஒரு கேரக்டர் வந்து இப்படி எல்லாமே இது வந்து நம்ம கலாச்சாரத்துக்கு மட்டும் இல்லை, எல்லா கலாச்சாரத்துலையுமே ஞானியர்கள் அப்படி தான் ஒவ்வொருத்தருக்கு உள்ளே வந்தாங்க. ஸோ இது 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 என்னதுன்னா, இதை வந்து நம்ம ரொம்ப பெருசு பண்ணி பார்க்கும்பொழுது, நம்மளுடைய சராசரி வாழ்வுக்குமே நம்மளை காப்பாற்றுறதுக்கு யாரோ ஒருத்தர் வந்துருவாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலையில் இருந்தே, இங்கே நடக்கக்கூடிய எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம அப்படியே இருந்தே கடந்து போகக்கூடிய ஒரு மனோநிலைக்கு வந்துட்டோம். எங்கே ரொம்ப சிம்பிளாக ஆரம்பிச்ச இடம் எங்கன்னு பார்த்தீங்களா? ஒரு நாடகம், ஒரு படம் பார்க்குற விஷயத்துலேருந்து ஆரம்பிச்சது. ஏன்னா மைண்டில் வந்து அப்படியே ஃபீட் பண்ணிட்டே இருப்பாங்க கம்ப்ளீட்டாக. இதுனா இப்படி தான், இதுனா இப்படி தான், இதுனா இப்படி தான். இது நடந்ததுன்னா அந்த அந்த ஹீரோ அப்படின்னு சொல்லக்கூடியனோ, இல்லை அங்கே இருக்கக்கூடிய ஏதோ ஒரு பாவப்பட்ட ஒரு கேரக்டரோ, அது வந்து இந்த மாதிரி தான் ரியாக்ட் பண்ணும் அப்படின்னா, இப்போ என்றைக்குமே அந்த பாவப்படக்கூடிய அந்த ஒரு தன்மை அப்படிங்கிறத நம்ம பொருத்தி நிறுத்தி பார்த்துக்குவோம். ஏன்னா 4 பேர்த்தினுடைய அட்டென்ஷன் நமக்கு வரும். இந்த காய்ச்சல் வந்துருச்சு அப்படின்னு சொன்னால் வீட்டில் இருக்க எல்லாருமே நம்மளை வந்து கவனிச்சுக்குவாங்க. நம்ம என்ன கேட்டாலும் கிடைக்கும். தங்கம், மயில் அப்படிம்பாங்க. மற்ற நாள் அட்டி பின்னி எடுத்துக்கிட்டு இருப்பாங்க. அந்த காய்ச்சல் வந்துருச்சு அப்படின்னு சொன்னால் மட்டும் நமக்கு ஒரு ஒரு ஸ்பெஷல் கவனிப்பு இருக்கும். சின்ன வயசில் அதெல்லாம் நினச்சிருந்தாச்சா இந்த காய்ச்சல் ரொம்ப நாள் இருந்தால் நல்லா இருக்கும்ல அப்படின்னு சொல்லி. ஏன்னா ஒரு வாரம் கழிச்சு திருப்பி அந்த அட்டி பரேட்டு ஆரம்பிச்சிடும். அப்போது இதே தாங்க. அந்த ஒரு பாவப்பட்ட ஒரு நிலையில் இருக்கும்போது நம்மளை 4 பேர் நல்லா பார்த்துக்குவாங்க, நம்மளை பற்றி 4 பேர் நல்லா பேசுவாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு தன்மையில் இருக்கும் பொழுது, நம்மளுடைய மனோநிலை நாமளே கீழே தள்ளிக்கிட்டே இருப்போம். இதுக்கு ஏற்றாற் போலவே அங்கே ஒரு கேரக்டர் அந்த மாதிரியே இருக்கும். அந்த கேரக்டரை ஒன்றா அந்த கேரக்டர் வந்து முழுசு இல்லாமையே போய் அழிஞ்சு போயிடும். அதுலேயும் நம்மளை பொருத்திக்குவோம். பாரு என் வாழ்க்கையும் இப்படி தான் இருக்குது அப்படின்னு பொருத்திக்குவோம். இல்லைன்னா அந்த கேரக்டரை யாரோ ஒருத்தர் காப்பாற்றுறக்கு ஒருத்தர் வருவாங்க. ச்சே, நமக்கு இப்படி ஒரு ஆள் இருந்தால் நல்லா இருக்கும்ல, இப்படி ஒருத்தவங்க வந்தால் நல்லா இருக்கும்ல நினைக்கிறது உண்டா? நாடகம் பார்க்கும்போது, படம் பார்க்கும்போது. இன்னொன்று, அதில் நடக்கக்கூடிய நிகழ்வுகள் அப்படிங்கிறது உங்களுக்கு பார்த்துட்டே இருக்கும் பொழுது நம்ம கூட ரிலேட் பண்ணிட்டே இருப்போம். அது அது நமக்கும் அதுக்கும் நேர்படையாக கூட அதனுடைய அந்த ரிலேஷன்ஷிப் இருக்கணுங்கக்கூடிய அவசியமே கிடையாது. ஆனால் என்னைக்கோ ஏதோ ஒன்று நடந்திருக்கலாம். இல்லை ஏதோ ஒன்று நடந்த மாதிரி நம்ம கேள்விப்பட்டிருக்கலாம். அதை அங்கே விஷுவலாக பார்க்கும்பொழுது, அட ஆமாம்ல இது அப்படி தான் நடந்தது, அங்கே நடிச்சுக்கிட்டு இருக்காங்கங்கிறது கூட நம்ம யோசிக்க மாட்டோம். அட ஆமாம்ல அதான் நடந்தது, ஆமாம் இப்போ நமக்கு இப்படி தான் இருக்குமோ அப்படின்னு சொல்லி வீட்டில் கூட இருக்கிறவங்க எல்லாத்தையும் ஒரு மாதிரி அப்படியே ஏற இறங்க பார்க்குறது. இது ஒரு கட்டத்தில் நம்மளுக்கு குணமாகவே மாறிடும். நாடகம் பார்த்து மாமனார் மாமியாரும் மருமகளும் சண்டை போடுறாங்கன்னு சொல்லி இன்றைக்கி எத்தனை
பெருவாரியாக நமக்கு வந்து அது ஒன்றுமோ மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் அது வராது, ஆப்வியஸ்லி அது வராது. பட் உங்களை சுற்றி இருக்கக்கூடியவங்க இந்த வார்த்தையை சொல்லி நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்கீங்க. ஏன் நாடகத்தை பார்த்து பார்த்து அழியிறீங்க, இதில் அவங்களாம் சண்டை போட்டுக்கிட்டே இருக்காங்க, வீட்டில் அதை பார்த்துட்டு இதுக்கு ரெண்டும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அந்த அந்த கேரக்டர்ஸ் எல்லாம் பாருங்களேன். ஒரு 4 ஆம்பளைங்க இருப்பாங்க, ஒரு 4 பொம்பளைங்க இருப்பாங்க. அதில் அந்த 4 ஆம்பளைகளில் 2 ஆம்பளை வில்லனாக இருப்பான், ஒருத்தன் வெகுளியாக இருப்பான், ஒருத்தன் புத்திசாலியாக இருப்பான். இந்த 4 பொம்பளைகளில் பார்த்தீங்கன்னா 2 பொம்பளைக்கும் 3 பொம்பளை அழுதுகிட்டே இருக்கும். இன்னொரு ஒரு பொண்ணு வந்து வில்லியாக இருக்கும். இதுதான் எந்த நாடகம் எடுத்தீங்கனாலும் இந்த ஜானரை சுற்றியே தான் இருக்கும். அதில் அந்த அழுகாட்சி தான் வந்து அதிகமாக இருக்கும். இப்போ இருக்கக்கூடிய நாடகத்தில் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் என்ன இருக்குது, அந்த ஒரு மாதிரி குறுக்கடாக அது பிளான் பண்ணி அவனை அழிக்கணும் இவனை அழிக்க. இதெல்லாம் இப்போ நான் நாடகம் பார்த்து எனக்கு தெரியறதில்ல. டிவி ஆன் பண்ணோம்னா அடுத்த சேனலை மாற்றுறதுக்கு முன்னாடி அந்த நாடகம் தான் ஓடும். டிவியில் அடுத்த சேனல் மாற்றுறதுக்கு ஒரு 10 செகண்ட் 15 செகண்டுக்குள்ள வரைக்கும் அதை நான் பார்த்து தான் ஆகணும், வேறு வழி இல்லைங்கிற ஒரு சூழல் இருக்கும். அந்த ஒரு 15 செகண்ட் பார்த்ததுக்கே எனக்கு இவ்வளோ டேட்டா தெரியுது. காலையில் ஆரம்பித்து ராத்திரி 11:30 வரைக்கும் நாடகம் பார்க்குறீங்களே, எப்படி இருக்கும் உங்களுடைய மனோநிலை? முதல்லலாம் வீட்டு பெண்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, வேலையை முடிச்சுட்டு வெளியே வந்து 4 பேர்கிட்ட பேசுவாங்க. புரணி பேசுறது மூலமாக நம்மளுடைய மென்டல் ஸ்ட்ரெஸ் ரிலாக்ஸ் ஆகும் அப்படிங்கிறதுக்கு ஒரு ரிசர்ச் உண்டு. சரிங்களா? இன்றைக்கி அதுவுமே கிடையாது. அப்போ என்ன ஆகுதுன்னா, அங்கே இருக்க ஒரு டேட்டா ஃபீட் ஆகிட்டே இருக்கும். அங்கே ஒரு வன்மத்தை கக்கிக்கிட்டே இருப்பான், இங்கே நம்மளுடைய வன்மம் நமக்கு பில்ட் ஆகிக்கிட்டே இருக்கும். இதெல்லாம் ரொம்ப தப்புங்க. சரிங்களா? அதாவது இதுதான் மேட்ரிக்ஸ், வேறு ஒன்றும் கிடையாது. நாடகம், படம், விளம்பரம் இல்லைங்களா, இதெல்லாம் தான் மேட்ரிக்ஸ். மத்தபடி வேறு ஒன்றும் இல்லை. இதுக்குள்ளே நம்ம சிக்கிட்டு தான் இருக்கோம். சிக்கிட்டோம்னா அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. இப்படி தான் நம்ம சிக்கிட்டு இருக்கோம். ரொம்ப சிம்பிளாக, ரொம்ப அடிப்படையாக ஒரு விஷயத்தை வந்து, இது என்னடா எனக்கே பெருசாக அறிவெல்லாம் ஒன்றும் கிடையாது, நானே சொல்கிறேன்டா, இது ஈஸியாக இப்படி தீர்த்துட்டு போயிடலாம்டா அந்த பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம சொல்லுவோம். ஆனால் நம்ம பார்க்கக்கூடிய ஸ்க்ரீனில் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அது என்னமோ பூதாகரமாக்கி அடுத்த 1/2 மணி நேரம் 1 மணி நேரத்துக்கு அதை வச்சு ஓட்டுவாங்க பார்த்தீங்களா? அப்போது ஒரு கட்டத்துக்கு மேலே நம்ம என்ன ஆயிரோம்னா, அதை தொடர்ந்து பார்க்க 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 நாடு இந்த லட்சணத்தில் தான் இருக்கா? நிதர்சனத்தில் அப்படி இருக்கோ இல்லையோ தெரியாது. அதுவும் நம்மளுடைய வாழ்க்கையில் ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்திருக்கும். அந்த பிரச்சனைக்கு ஒரு சொல்யூஷன் தேட போயிருப்போம். அது நடந்திருக்காது. அப்போ நம்ம ரிலேட் பண்ணுவோம். இப்போ இப்படி தானா? இப்போ நாடு உருப்படாமல் தான் இருக்கா? இப்படியே பேசிகிட்டே இருப்போம். யாரோ ஒருத்தர் வரணும், யாரோ ஒருத்தர் வரணும், யாரோ ஒருத்தர் வந்து காப்பாற்றுவாங்க, ஒரு பேரழிவு வரணும். இந்த அழிவெல்லாம் இன்றைக்கி வந்து நிறைய படத்தில் காமிக்கிறாங்க. அதுக்கேற்ற மாதிரியே இயற்கை சீற்றம். இதுக்கு முன்னாடி இயற்கை சீற்றம் இருந்தது. ஆனால் நம்மளுடைய மனோநிலை கடந்த ஒரு 15-20 வருடமாக எப்படி மாறி இருக்குது அப்படிங்கிறது ஒன்று சிந்திச்சு பார்க்குறீங்களா? அந்த ராத்திரி 9 மணிக்கு மேலே சின்ன வயசுலலாம் டிவி ஓடாது தெரியுமா நம்ம வீட்டில்? ஏன்னா சேனலே ஒன்றும் இருக்காது. இன்றைக்கி 11:30 12 மணி அடுத்த நாள் காலையில் வரைக்கும் ஓடுறதுக்கு உண்டான ப்ரோக்ராம்ஸ் இருக்கக்கூடிய எல்லா 24 ஹவர்ஸ் நீங்கள் பார்க்கணுன்னா ஓடிட்டே இருக்கும் டிவி. வெரி வெரி ராங். டிவி போடலைன்னா என்ன, கடைசிக்கு மொபைலு, யூடியூபு இருக்குது. நீங்கள் உங்களுடைய மனோநிலையை வந்து ரிலாக்ஸ் பண்ணிக்காமல் எதையாவது ஒன்று பார்த்து அதில் நீங்கள் வந்து விழுந்து கிடக்கிறதுக்கு அப்படிங்கிறதுக்கு இன்றைக்கி ஏகப்பட்ட வழிமுறைகள் அப்படிங்கிறது இங்கே இருக்குது. இதுதான் மேட்ரிக்ஸ். சரிங்களா? ஒருத்தர் ஒன்று செய்யும்பாங்க, ஒருத்தர் ஒன்று செய்யாதேம்பாங்க. இது செஞ்சதுனால எனக்கு இது நல்லதுன்னு ஒரு சிலர் சொல்லுவாங்க, இதை செஞ்சதுனால எனக்கு கெட்டதுன்னு சொல்லுவாங்க. டேய் என்னடா பேசிக்கிட்டு இருக்கீங்க, இப்போ நான் எதடா நம்புறது? இப்படி ஒரு சூழ்நிலை தான் நம்ம வண்டி ஓடிக்கிட்டு இருக்கும். இப்போ எல்லாத்தையும் நாமளே இது பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு முற்பட்டோம்னு வச்சுங்களேன், நம்ம பக்கத்து வீட்டுக்காரங்களே செஞ்சதுனால மோசம் நல்லதும்பாங்க. இப்போ அவங்களுக்கு அது நல்லதாக இருந்திருக்கலாம், இல்லை மோசமாக இருந்திருக்கலாம். அது அவங்களுடைய மனோநிலை, வாழ்க்கையினுடைய நிலை, உடல் நலம்ங்கிறத பொறுத்து. அதே நமக்கு நடக்கணும்னு அவசியம் கிடையாது. ஆனால் அதுக்கு தான் நம்ம யோசிக்கணுமே முதல்ல. இங்கே தான் யோசிக்கிறதுக்கே விடுறது இல்லையே. அந்த ஃபியர் ஃபேக்டர் நம்மளை வந்து டிப் ஆஃப் தி ஐஸ்பர்க் அப்படின்னு சொல்கிறாங்க தெரியுமா? அப்படியே வச்சுக்கிட்டே இருக்கானே, ஒரு வேளை பண்ணிட்டா. ஸோ அதனால் இதுதான் மேட்ரிக்ஸ். இதுக்குள்ளே நம்ம சிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னால், இதுலேருந்து முதல்ல வெளியே வர்றதுக்கு நம்ம வந்து பார்க்கணும். எனக்கு நம்ம சேனல் ரொம்ப நாளாக ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும். எனக்கு இந்த மார்வெல், டிசி, ஸோ அந்த காமிக்ஸு, அதுக்குண்டான ஃபில்ம் பார்க்குறது எல்லாமே எனக்கு ரொம்ப விருப்பம் அதிகம். இன்றைக்கி நான் அதை அப்படியே அறவே நிறுத்திட்டேன். எதையுமே பார்க்குறதில்ல. காரணம் என்னென்னா, அதில் ஒன்று நல்லா பாருங்கள், ஹீரோ குரூப்புன்னு ஒரு குரூப் இருக்கும். சரிங்களா? இப்போது அந்த ஹீரோ குரூப்புக்குள்ளே இருக்கிற ஒரு ஆளே அவருக்கு ஏதாவது அநீதி நடந்திருக்கும். யார் இவங்க மக்களை காப்பாற்றுறாங்கன்னு சொல்கிறாங்க இல்லையா? இந்த மக்கள் மூலமாக அந்த ஹீரோ குரூப்புக்குள்ளே இருக்க ஒருத்தங்களுக்கே ஒரு அநீதி நடந்திருக்கும். அதை வந்து இவங்க பொறுத்து ஒரு கட்டத்துக்கு மேலே முடியலன்னு சொல்லிட்டே, நீ பண்ணுறது உனக்கு நான் பண்ணி காமிக்கிறேன், அப்போ தான் நீ வந்து திருந்துவேன்னு சொல்லி ஒரு சின்ன ஒரு காட்டத்தை காட்டினாங்கன்னு வச்சுங்களேன், இந்த ஹீரோ குரூப்பு இவங்க மேலேயே இது பண்ணிடும். நம்ம வெளிப்படையாக பார்க்கும்பொழுது இது வந்து கரெக்டு தானே, நம்ம பண்ணிடக்கூடாது இல்லை, அது எப்படி அப்படின்னு நம்ம கேட்போம் இல்லையா? ஆனால் இவ்வளோ பொறுத்துக்கிட்டானே, நமக்காகத்தானே உதவி செஞ்சான், இவனுக்கு நம்ம இதை செய்யக்கூடாதுங்கிற அறிவு வந்து மக்களுக்கு இருக்கணும் அப்படிங்கிற முதல்ல இதை வந்து நம்ம அங்கே காட்டுறதே கிடையாது. அவன் என்ன செஞ்சாலும் நம்ம பொறுத்துக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலைமையில தான் இங்கே இருக்காங்க. இப்போது
ஒருத்தன் என்ன சொல்கிறது, தனக்கு தீங்கு வரதை பொறுத்துக்கிட்டு ஒரு கட்டத்துக்கு மேலே முடியாமல் ஒரு 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 நிலையில் போகிறான் அப்படின்னு சொன்னால், இங்கே என்ன பண்ணணும்? பொறுமையாக நின்று அலசி ஆராய்ஞ்சு ஏன், என்ன, எதுக்கு அப்படிங்கிறத பார்க்கணும். அப்படி எல்லாம் அந்த காமிக்ஸில் இருக்காது. நல்லா பொறுமையாக பார்த்தீங்கன்னா தெரியும். இவன் ஒன்று செஞ்சுட்டானோ உடனே செஞ்சவன் தான் தப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய, டேய் அவன் ஏன்டா செஞ்சான் அதை எங்கேயுமே கேள்வி கேட்க மாட்டாங்க. இன்றைக்கி சட்டத்தினுடைய அமைப்பே அந்த மாதிரி தான் இருக்குது. ஏன் செஞ்சான், எதுக்கு செஞ்சானே யாருமே கேட்கல. தப்பு செஞ்சா உள்ள தூக்கி தான் இந்த சட்டம் உள்ள தூக்கி போட்டு, டேய் ஏன் செஞ்சான்னு கேளுங்க. அவனுடைய மனோநிலை எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டது, அவனை அந்த அளவுக்கு அவனை கார்னர் பண்ணாங்கன்னா ஏன் பண்ணுனா, எதனால் நடந்தது, இதெல்லாம் ரொம்ப ஈஸி கேட்டு இது பண்ணிக்கலாம். பட் இந்த மனோநிலை சராசரியாக நம்மகிட்டயே கிடையாது. ஒன்று நடந்ததுன்னா அதுக்கு இதுதான் அப்படின்னு முத்திரை குத்திரும். பேக்ரவுண்ட் எதுவுமே நமக்கு தெரியாது. ஒரு யூடியூப்பை தட்டினீங்கன்னு வச்சுங்களேன், ஒரு நிகழ்வு நடந்தது. இப்போ ஒரு பிளேன் கிராஷ் நடந்தது, இந்த ஒரு போர்னு சொல்லி ஒன்று பண்ணாங்க இல்லையா. ஸோ இதெல்லாம் இதுக்கு பேக்ரவுண்ட் என்னன்னு யாருக்கு என்ன தெரியும் இல்லையா. அது உண்மையாலுமே நடந்து இதுக்கு முன்னாடியும் நிறைய விஷயங்கள் இந்த மாதிரி நடந்திருக்கும். ஆனால் அதை பற்றியெல்லாம் எதுவும் பேசலை. ஏன் இப்போல்லாம் இது நடக்குது, ஏன் இந்த காரியங்கள்லாம் இப்போ சுற்றி நடக்குது, ஏன் ஒரு சில நேரங்களில் ஒரு சில பிரச்சனைகள் நடக்குது, இதை யாருமே பேச மாட்டோம். ஏன்னா நமக்கு தெரியாது. அதுதான் உண்மை. ஆனால் தெரியாதுங்கிறது என்றைக்குமே நம்ம ஒத்துக்கவே மாட்டோம். அப்போ நம்ம யாரோ ஒருத்தர் மேலே இவங்க ஒரு பெரிய ஆளுங்க, இவங்க சொன்னால் சரியாக தான் இருக்கும். அது எப்படி தெரியும்? சரி அவங்க சொன்னால் தான் சரியாக இருக்கும்னு நமக்கு எப்படி தெரியும்? எதுவுமே தெரியாது. வி சூஸ் டு பிலீவ். ஏன்னா எனக்கு அது சாட்டிஸ்ஃபேக்டரியாக இருக்குது, இந்த டேட்டா கரெக்டாக இருக்கும்னு நான் நம்பிட்டேன். ஸோ வி சூஸ் டு பிலீவ். இதுதான் மேட்ரிக்ஸ். அவன் சொன்னால் சரியாக தான் இருக்கும். அதனால தான் நீங்கள் ஃபஸ்ட்டு சினிமாக்காரங்களை பூரா க்ளோரிஃபை பண்ணாங்க. அந்த சினிமாக்காரங்களை பூரா க்ளோரிஃபை பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணாங்கன்னா, அந்த சினிமாக்காரங்களை வச்சே நமக்கு எல்லா விளம்பரத்தையும் கொடுத்தாங்க. நீங்கள் எல்லாத்தையும் தான் குடிக்கிறதுக்கு பால் இல்லை அப்படின்னு சொன்னாலும் கூட போய் போஸ்டருக்கு பால் ஊற்றுற ஜனக்கூட்டம் தானே நம்மளோடது. அப்போ அந்த மாதிரி இருக்கும்போது அந்த நடிகர் சொன்னால் அது சரியாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மனோநிலையில் கொண்டு நம்மளை நிறுத்திட்டு பின்ன அவங்களுடைய மார்க்கெட்டிங்கை இன்றைக்கி பார்த்துருங்க. இதுதான் மேட்ரிக்ஸ். ஒரு புதுசாக ஒரு கடை போடுறீங்க சரிங்களா. அந்த கடையில் கூட்டம் ஆப்வியஸ்லி புது கடைங்கிறனால வராது. என்ன பண்ணுவீங்க, என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னால், இது இன்றைக்கி நடந்துக்கிட்டு இருக்கிறது தான். என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னால், அவங்க ஆளுகளையே ஒரு 10 பேர் அன்னாடும் அந்த கடை திறந்ததுலேருந்து மூடுற வரைக்கும் ஒரு 10 பேர் அப்படியே சுற்றி நின்றுட்டே இருக்கிற மாதிரி பார்த்துக்குவாங்க. வெளியிலேருந்து பார்க்குறவனுக்கு என்ன இருக்கு, பரவாயில்லையே எப்பவுமே அந்த இடத்துல கடை கூட்டம் நின்றுட்டே இருக்கும், இதே ஆள் நிற்கிறானா எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருக்க போகிறாங்க கிடையாது. அப்போ என்ன ஆகும், ஒருத்தர் ஆட் ஆவாங்க. ஆட் ஆகிட்டு அங்கே நேச்சுரலாகவே ஒரு இடத்துல கூட்டம் வரும்பொழுது இவங்க ஆளுகள் எல்லாத்தையும் அனுப்பிச்சி விட்ருவாங்க. இதுதான் மேட்ரிக்ஸ். இப்படி தான் இன்றைக்கி நடந்துக்கிட்டு இருக்குது. இது கொஞ்சம் லார்ஜ் ஸ்கேலில் முடிவு பண்ணிங்கன்னா நடக்கும். ஸோ ப்ராக்டிக்கலாக அரசாங்கத்திலிருந்து மீடியாவிலேருந்து நீங்கள் பார்க்கக்கூடிய கேட்கக்கூடிய விஷயங்கள் எதுவுமே உங்களால் இது உண்மை அப்படிங்கிற ஒரு ஊர்ஜித தன்மைக்கு வரவே முடியாது. ஏன்னா உண்மையும் பொய்யும் மிக்ஸ் ஆகிடுச்சு. நீங்கள் எது உண்மை எது பொய், யார் உண்மை சொல்கிற யார் பொய் சொல்கிறேன்னே உங்களால் தெரிஞ்சிக்கவே முடியாது. இது ஆன்மீகத்துக்குள்ளாகட்டும் சரி, இல்லை சராசரி வாழ்வாகட்டும் சரி, எல்லா இடத்துலையுமே இது இருக்குது. என்ன தான் ஒன்றும் பண்ண முடியாது. இன்றைக்கி நம்மளுடைய சூழல் அந்தளவுக்கு மோசமாக இருக்குது. அப்போது நம்மளால் செய்யக்கூடிய ஒரே வழி என்னென்னா, எல்லாத்தையும் அப்படியே வெளுத்ததெல்லாம் பால் அப்படிங்கிற ஒரு மனோநிலை கொண்டு நிறுத்தாமல் கொஞ்சம் கூட பொறுமையாக இருந்து அலசி ஆராய்ஞ்சு பார்க்கும் பொழுது முன்ன என்ன நடந்தது, பின்ன என்ன நடந்தது, இவன் ஏன் இப்படி பேசுனா, இவன் இப்படி பேசினானே, கொஞ்ச நாள் கழித்து இப்படி பேசுகிறானே, இப்போ இவன் பேசுகிறதெல்லாம் சரியாக தான் இருக்குமா, இந்த அனாலிசிஸ்க்கெல்லாம் நீங்கள் போகணும். இதுக்கு மெனக்கிட வேண்டியிருக்கும், டைம் இன்னும் அதிகமாக ஸ்பெண்ட் பண்ண வேண்டியிருக்கும். இதுவும் தேவையான்னு பாருங்கள். தேவையில்லை அப்படின்னு சொன்னால் பேசாமல் நம்மளுடைய நாள் பொழுது விடியுதா அடுத்த பார்த்துட்டு பேசாமல் போயிட்டே இருக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு எந்த பிரச்சனைக்குள்ளேயும் நம்ம சிக்காமல் நம்ம பார்த்துக்கணும். சிக்குனா அதற்குண்டான தீர்வு எப்படி அப்படிங்கிறத இது ஒரு அவலமான ஒரு சூழலுக்குள்ளே இருந்துகிட்டே முடிஞ்ச அளவுக்கு தீர்வை பார்த்துட்டு அதிலிருந்து தப்பிக்கிறதுக்கு ஒரு வழியை பார்த்து நிம்மதியாக இருக்கிறது தான். எந்த டிபேட்டுக்குள்ளேயும் இந்த ஊரை திருத்துறேன் நாட்டை திருத்துறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு இடத்துக்கெல்லாம் போகிறதுக்கு உண்டான இதே கிடையாது. பிகாஸ் யார் சொன்னாலும் நீங்கள் கேட்கக்கூடிய மனோநிலையில் யாருமே இல்லை. இப்போ நான் சொல்கிறத நீங்கள் எல்லோரும் கேட்குங்கிறதுக்காக நான் சொல்லிகிட்டு இருக்கேன், கேட்குறவங்க கேட்பீங்கிறதுக்காக நான் சொல்லிகிட்டு இருக்கேன். முடிஞ்ச அளவுக்கு இதிலிருந்து வெளியே வந்த ஒரு காரணத்தினால இன்னும் எத்தனை இடத்துல நான் சிக்கிட்டு இருக்கேன்னு கூட எனக்கு தெரியாது. ஆனால் ஒரு அளவுக்கு பெருவாரியாக வெளியே வந்த ஒரு காரணத்தினால இதனால் பேச முடியுது. இவ்வளோ நாள் நான் அந்த மாதிரி இல்லைங்களா. பட் ஈவன் தென் இட் இஸ் ஓகே டு என்ஜாய். நல்லா புரிஞ்சுங்க, இட் இஸ் ஓகே டு. அப்போ என்ன படமே பார்க்கக்கூடாதா? இட் இஸ் ஓகே டு என்ஜாய். அது என்டர்டெயின்மெண்ட், அவ்வளோதான். சரிங்களா, அது என்டர்டெயின்மெண்ட், அவ்வளோதான். வெளியே போகிற மாதிரி இந்த ஊர் இப்படி இருக்கா, ஓகே ஃபைன், அது அப்படி தான் இருக்குது. அப்படியே அங்கேயே இருந்துக்கோ. நான் நின்று உன்னை பார்க்குறதுக்கு ரசிக்கிறதுக்கு எல்லாமே நல்லா இருக்குது, ஓகே. பட் கூட நான் என்னை மெர்ஜ் பண்ணிக்க மாட்டேன், இன்வால்வ் பண்ணிக்க மாட்டேன். எவ்வளோ தான் நீங்கள் மேட்ரிக்ஸ்லேருந்து தப்பிச்சிட்டிங்கன்னு அர்த்தம். இது தாங்க முக்தி பேர் போகிறதுக்கு உண்டான வழி.
இந்த மொத்த உலகமே ஒரு நாடக மேடை அப்படின்னு சொல்லி புரிஞ்சுட்டு நீங்கள் விலகி இதோடவே தான் இருப்பீங்க. ஆனால் நீங்கள் உங்களை விலகி நின்று பார்த்துக்கிட்டே இருப்பீங்க. வெளியே இருக்கவனுக்கு அது தெரியாது. உங்களுக்கு மட்டும் தான் தெரியும். அவ்வளோதான் முக்தி பேருக்கு போகிறதுக்கு உண்டான வழி. ஸோ யார் மேட்ரிக்ஸ்லேருந்து தப்பிச்சு வெளியே வருவீங்க? அதாவது சராசரி இந்த உலக வாழ்வில் இருந்து தப்பிக்கிறதும் முக்கியம். ஒரே அடியாக தப்பிக்கிறதும் முக்கியம். ஸோ 2யும் எப்படி கையாளுவது அப்படிங்கிறதுக்கு உண்டான செய்தி தான் இவ்வளோ நேரம் சொன்னேன். முயற்சி உங்கள் கையில் தான் இருக்குது. ஸோ இதுதான் இன்றைக்கு உண்டான செய்தி. பிடிச்சிருந்திருக்கு, இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். நாளைக்கு Q&Aல சந்திப்போம். அதுவரையும் தொடர்ந்து இருந்திருங்கள். நான் உங்கள் நேரத்தில் நன்றி.